டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. இன்னைக்கு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அது தானியம்ல தாரா. தானியம்ல தாரானா ஒன்றும் இல்லைங்க. தாரானா நம்ம உடம்பு முழுக்க போர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் பேர் தான் தாரா. இது எதை வச்சு நம்ம யூஸ் பண்றோமோ அதனால அது தானிய அம்ல தாரா. தானிய அம்லா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த நவதானியங்கள், அதுக்கப்புறம் அவல், பொரி, அதுக்கப்புறம் எலுமிச்சை, இது எல்லாமே இந்த மாதிரி கிழியா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஃபுல்லா இது எல்லாத்தையுமே டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபுல் டே அதை அப்படியே கொதிக்க விட்டு ரொம்ப நேரம் அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு 7 நாட்கள் இதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். இந்த 7 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹெர்ப்ஸோட அந்த தண்ணியில் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த மாதிரி தானிய அம்லமா அது மாறிடும். ஸோ இந்த தானிய அம்ல தாரா மெயினாக யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம் சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸில் இந்த தானிய அம்ல தாரா ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாரா பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த முடக்குவாதம் கண்டிஷன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஜாயிண்ட் பெயின்ஸ்ன்னு வரும்போது சிலருக்கு பெரிய மூட்டுகள் இருக்கும், சிலருக்கு சின்ன சின்ன மூட்டுகள்லையுமே இருக்கும். ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்ல பெயின் வரது இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அபியங்கம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எந்த இடத்துல ரொம்ப அவங்களுக்கு வீக்கமோ இல்லை வலியோ இல்லை ஸ்டிஃப்னஸோ அதிகமாக இருக்கோ அந்த இடம். இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முட்டுகளில் மட்டும் பிரச்சனையாக இருக்கும், சிலருக்கு ஹோல் பாடியுமே ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடல் முழுக்க கழுத்திலிருந்து கைகளுக்கு, இடுப்பிலிருந்து கால்களுக்கு, இந்த மாதிரி ஃபுல் பாடி கொஞ்சம் உஷ்ண வீரியமாக இருக்கக்கூடிய எண்ணெய்களை சூஸ் பண்ணி நல்ல ஆயில் அப்ளிகேஷன்ஸ், பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அபியங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண தானிய அம்ல தாரா இதை கொஞ்சம் 7 டேஸ்க்கு அப்புறமா எடுத்து தாரா பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ ஹீட் பண்ணின இந்த தாராவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் வீக்கம் இருக்குது, ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி போர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இது உடம்பு முழுக்க கழுத்திலிருந்து கால் பாதம் வரைக்கும் தொடர்ந்து ஒரு 40லிருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வார்ம் பண்ணி போர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தானிய அம்ல தாரா பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம இதை முதல்ல கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டுகளில் இறுக்கம் அதிகமாக ஏற்படும். இந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த தானிய அம்லத்துக்கு ரொம்பவே பவர் இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு வீக்கத்தோட ஒரு முட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக ரெட்டிஷாக ஒரு மாதிரி ஸ்வெல்லனாக இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எடுத்த உடனே எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணுறது, இல்லை நம்ம ஜானு வஸ்தி கொடுக்குறது, பிச்சு போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வீக்கம் இன்னும் அதிகமாகிடும். ஸோ உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உடம்பு இன்ஃப்ளேம்டாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம தாரா பண்ணிட்டு ஒரு 2-3 நாள்கள் இனிஷியலாக நம்ம தாரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த வீக்கம் அதிகமாகாது, வலியும் வேதனையும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஆமத்துவம் உடம்புல அந்த டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்கும்போது எண்ணெய்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே கூட அவங்களுக்கு வலி இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர அது கண்ட்ரோல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம தாரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நம்ம பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் நல்ல படிப்படியாக குறையறதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த இறுக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சின்ன மூட்டுகளாக இருக்கட்டும், பெரிய மூட்டுகளாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு இந்த தானிய அம்ல தாரா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுங்க. ஸோ இது எவ்ரி டைம் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு 7 நாட்கள் போல் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்புறம் அடுத்த 7 நாள் பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட், நம்ம ஜானு வஸ்தி கொடுக்குறதோ இல்லைன்னா பிழிச்சல் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதுவும் தாரா பண்ணுற மாதிரி ஆயில் வச்சு ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வலியோடையும் வேதனையோடையும் முக்கியமாக மூட்டுகள் இறுக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரியான மூட்டு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சை எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான வலிகள் இருந்தாலும் நிவாரணம் கண்டிப்பாக உண்டுங்க. நன்றி.